ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆலினால் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இறால் பயன்படுத்தி எப்படி பிரியாணி செய்யுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அன்னாசிப்பூ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதை லைட்டாக கீறி விட்டுருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தயிர். ஸோ பிரியாணி மசாலா இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இந்த பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாய் தூள், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறாலில் கொஞ்சம் பச்சை வாடை அடிக்கும். இறாலில் முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாடை போயிடும். அதுக்காக இந்த மஞ்சத்தூள். ஸோ வாங்க எப்படி செய்யுது அப்படின்றத பார்த்தலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதும் அதில் நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை கிராம்பெலாம் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அது நல்லா லைட்டாக கருகட்டும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஸோ லைட்டாக கருகினதும் அது கூட நம்ம வெங்காயத்தை கொட்டிடலாம். வெங்காயத்தை கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பச்சை மிளகாயும் நம்ம அதில் போட்டுடலாம். பச்சை மிளகாயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதில் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனாலும் தக்காளி போடுங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கும். இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாத்தையும் போட போகிறோம். மிளகாய்த்தூள், அப்புறம் அந்த பிரியாணி மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், இதையும் நம்ம இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வதங்கி வரும். அப்போ நம்ம கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சமாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக இப்போ யூஸ் பண்ணிப்போம். யூஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இறாலை வந்து இந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இறால் உடஞ்சிரும் அப்படின்ற பயம் வேணாம். ஏன்னா அது ஒரு டைம் ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விரைச்சி போய்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய்டும், உடையாது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிர் அப்ளை பண்ணதும் இது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாசுமதி ரைஸையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பாசுமதி ரைஸை ஃபுல்லாகவே போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா பாசுமதி ரைஸை நம்ம கழுவும் போது லைட்டாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றணும். மீடியமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த புதினா, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை திரும்பவும் கொஞ்சம் தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் லேட்டாக ஓப்பன் பண்ணிங்க அந்த ஏர்லாம் போனதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான டேஸ்ட்டான நம்மளுடைய இறால் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதில் எந்த ஃபுட் கலரும் சேர்க்காதீங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சர். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.